ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முடிச்சுக்கணும். ஃபுல்லாக நம்ம வந்து கலர் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கணும். அங்கங்கே மவுண்டெயின்ஸ் மாதிரி டார்க் கலரும் இருக்கும். ஸோ அதுதான் நான் வளர்க்கணும். டார்க்காக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம டார்க்காக பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடும் அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணணும். நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதை பார்த்து தான் நெக்ஸ்ட்டு ஸ்டைலுக்கு பண்ணணும். ஏன்னா இது ஈவனாக அது அன்ஈவனாக இருந்துடக்கூடாதுல்ல. ஸோ எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்து பார்த்து பண்ணணும். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி வந்து கலர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. எல்லோரும் வீடியோ பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், என்னென்ன தப்பு இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வந்து அப்படியே விட்டுறாதீங்க. நான் கமெண்ட்டெல்லாம் படித்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். நாங்களே இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு லைட்டாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் சேனலில் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம சேனலில் மெயின்டைன் பண்ணுறது ஸோ நம்மளுக்கும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ரொம்ப கம்மியாக ரொம்ப குட்டி பசங்கள்ல எங்களுக்கும் வந்து எங்களுக்கும் நம்மளுக்கு எக்ஸாம்லாம் வரும். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் நாங்கள் எஃபெக்ட்ஸ் போட்டோம் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோன்றத. நாங்கள் கரெக்டாக லைக் பண்ணுங்கள். ஆமாம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நாங்கள் கமெண்ட் ஒத்துக்கிறோம். சரி வாங்க, ட்ராயிங்கில் இன்னும் மிச்சம் இருக்குது, நம்ம பண்ணிடலாம் அது. ஸோ இந்த மாதிரி சன் வரைஞ்சிக்கலாம். சன் வரையும் போது ரொம்ப பார்த்து முக்கியமாக வரையணும். ஸோ நம்ம சன்லாம் எப்படி வரையுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆனால் மவுண்டெயின் பின்னாடியிலேருந்து வரா மாதிரி சன் வரைஞ்சிக்கணும். இந்த குட்டி பசங்களுக்காக தான் நான் இந்த ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு வெளில வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த குட்டி பசங்களுக்குலாம் வந்து நம்மளுக்கு ட்ராயிங் காம்படிஷன் எல்லாம் வைப்பாங்களே, எல்கேஜி யூகேலாம் சூப்பராக பண்ணலாம். நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆரஞ்சு வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஸ்கை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து லைட்டாக வந்து இந்த கலர் எடுத்து ப்ளூ கலர் எடுத்து இங்கே இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். க்ளவுட்ஸ் ஓகேவா, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேச்சர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடு மாதிரி வரைய போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க அந்த வீடை. ஸோ சின்ன பசங்க பார்க்கறதா இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. பென்சில் அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறமா ப்ரஷ் பென்ஸ் வாங்கிக்கோங்க, அதை வச்சு பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் வந்து பண்ண போகிறோம் நம்ம. இப்போ ரிவர்ஸு ஹோமு, ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ ஹோம் என்ன பண்ண போகிறோன்னா எவ்வளோன்னு சொல்ல இது வந்து 200 rupees, ஓகேவா. இது எவ்வளோ ப்ரைஸுன்னு தம்பி சொல்லலாம். ஸோ இது வந்து 200 rupees. ஆனால் இது வந்து 14 கலர்ஸ் நீங்கள் தாராளமாக அடிக்கிற மாதிரியே கலர்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா வேறு 2, அதான் அந்த 12 தான் இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா 2 பிளெண்டரும் மெட்டாலிக்கும் இது தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது. அப்புறம் வந்து ப்ரமோஷன் சொல்லாதீங்க. எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் சேனல் ஆரம்பிக்கணும், யாராவது ப்ரமோஷன் கொடுப்பாங்களா? சரி ஓகே, வாங்க ட்ராயிங்கை கண்டினியூ பண்ணலாம். நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நேச்சரில் உட்காந்து பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் நேச்சரோட ஃப்ரெண்டாக ஆகணும்னா நேச்சரோட எல்லா வேலையுமே பண்ணணும். ஸோ நேச்சர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அவுட்லைன்லேயே தான் பண்ணணும் இல்லை. உங்கள் ட்ராயிங்கை யார் என்ன கேட்க போகிறா? சின்ன பசங்களாம் எங்கள் அக்கா மாதிரி வரல, எங்கள் அண்ணா மாதிரி வரலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நல்லா கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ரிவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ நம்ம டார்க் ப்ளூ யூஸ் பண்ணி
ரிவர் ஃப்ளோ ஆகிற மாதிரியே பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஹவுஸ் பண்ணணும். ஹவுஸ் வந்து வரைப்போம். இது வந்து சின்ன பசங்களுக்கான ட்ராயிங்கு. மேலும் மேலும் வந்து நான் நிறைய பெரிய பசங்களுக்கு நல்ல மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு ட்ராயிங்ஸ் பண்ணித்தரேன். ஸோ அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ATA Vlogsக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக வந்து நான் வந்து பென்சில் ஆர்ட் கூட வெளில விட போகிறேன். பிகாஸ் எனக்கு பென்சில் ஆர்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பென்சில் ஆர்ட்டுக்கு ரொம்ப பென்சில் ஷார்ப்பாகக்கூடாது, ரொம்ப திக்னாக அந்த இதில் இருக்கக்கூடாது, கரெக்டான இதில் ஷேப்பில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஹவுஸ்க்கு டோர் இம்பார்ட்டண்ட், அப்புறம் ஜன்னலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜன்னல் போட்டுக்கலாம். இங்கே வந்து வேணால் நீங்கள் சர்க்கிள் கூட போட்டுக்கலாம். ஒரு இஷ்யூ சொன்னேன், இங்கே வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன கலர் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் கலரையும் நம்ம வந்து இதுவில் அட்டாச் பண்ணி நம்ம சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலரோ அதை தயவு செஞ்சு மறக்காமல் வீடியோ முடிஞ்சோடனே சொல்லிடுங்க. சரி, இப்போ நம்ம இதை கலர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் பர்பிள். ஸோ நம்ம பர்பிள்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம கூரையை பர்பிள் கலரில் அடிக்க போகிறோம். பர்பிள் கலரில் அடிக்கலாமா? ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் தான், அவுட்லைன் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. அந்த அவுட்லைன்லேருந்து தான் ட்ராயிங்கே. ட்ராயிங் சும்மா க்யூட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. ஸோ வந்து இப்போ நீங்கள் லைட் பிங்க்கு, மைல்டு பிங்க் தான் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த ஹார்ட்டுக்கு கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இப்போ என்ன கலர் அடிக்கலாம், நம்ம டார்க் பிங்க்கு. அந்த டார்க் பிங்க்கு சார் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அவுட்லைன் கொடுத்துட்டே இருக்கீங்க, ட்ராயிங் கலரிங். இப்போ வந்து நம்ம பிங்க் கலரை வந்து நல்லா அவுட்லைனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கலர் எடுக்க போகிறோம்னா, என்ன கலர், இந்த ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலரை நம்ம இதுக்கு அடிக்க போகிறோம். ஸோ ப்ரௌன் கலருமே கிட்ஸுக்கெலாம் வந்து மேம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி கலர்ஸ் அடித்து சூப்பராக வந்து இது பண்ணி. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கலர் எடுக்க போகிறோம்னா ப்ளூ. ப்ளூ கலரை இந்த விண்டோஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அவுட்லைனும் கொடுத்துக்கணும் டார்க் ப்ளூவில். ஸோ அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்படியே தூரிக்கிட்டே இருக்குது பட் 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 பண்ணு. ஆனால் நம்மளுக்கு வந்து லைட்டாக மைல்டாக பட் 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 பட்னு தூரிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ட்ராயிங் வந்து பொசித்தூளர் சொல்லுவாங்க, அதான் பொசித்தூளர் தான் போகுது. ஆமாம், பொசித்தூளர்னா குட்டி குட்டியாக தூரல், அந்த மாதிரி குட்டி தூரல் தான். எங்கேயாவது எப்பயாதான். இப்போ நான் என்னுடைய ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ராயிங்லாம் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஹைலைட்டிங்ஸ் தான். ஹைலைட்டிங்ஸ் இருந்தாவே ட்ராயிங் சூப்பராக ஆகிடும். ட்ராயிங் சூப்பராகிடும். ஸோ இதுக்கு 100 out of எவ்வளோ தருவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.